ஹாய், வெல்கம் டு டேஸ்டி டெஸ்டிங். இன்றைக்கி பச்சை பயிரை யூஸ் பண்ணி நான்வெஜ்ஜை விட ரொம்ப டேஸ்டான ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சை பயிரை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரியே ஊற்றிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 5-6 கிராம்பு, குட்டி சைஸில் ஒரு 4 பீஸ் பட்டை, 10 மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, 7-8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 20 சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேவிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. 15 மினிட்ஸில் இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குக்கரில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கடுகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். பார்க்குறதுக்கு அப்படியே நான்வெஜ் மாதிரியே இருக்குது. அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. புரட்டாசி மாதத்தில் குழந்தைங்க நான்வெஜ் கேட்டால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.